சூப்பரா என்ன செய்வாங்க நடத்த போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க எல்லாம் தயாராக போயிருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவங்க வாழ்த்து நினைக்கிறோம். நம்ம இருக்கிற அம்மா முன்பாக வந்து ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களை வாழ்த்தி என்ன செய்ய போறாங்க அதை நடத்துறதுக்கு அவங்க அழைக்க போறாங்க. அம்மாவை நம்மளுடன் அழைக்கிறேன். நல்லா கிளாப்படமா அந்த அக்கா வந்து அவங்களுக்காக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுலாம் ஓடி சொல்லியா இருக்காங்க. அதனால நல்லா கிளாப் பண்ணி அக்காவை நல்லா கிளாப் பண்ணி வரோம். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ அக்கா கையில் கொடுக்குறேன். அக்கா உங்களுக்கு நடத்துவாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுமா. உங்க எல்லாரையும் இந்த சாயங்கால வேளையில ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இப்ப 2-3 அக்காங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க? தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி, தேர்வு எழுதுறதுக்கு பின்னாடி, தேர்வு எழுதும் போது, அப்புறம் பாஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்க? என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம படிக்கவே இல்லையே, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? யாருக்கெல்லாம் தோணுது? யாருக்கெல்லாம் அப்படி என்ன இருக்கா? நம்ம இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இவங்க யாருக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்? எப்படி படிக்கலாம்? சரியா? வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அதே போல இன்னும் நிறைய வசனம் ஞானத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகளில் நம்ம இன்னும் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஞானத்தை கொண்டுதான் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தாரு. உலகத்தை, வானத்தை, ஆகாயத்தை, இப்படி ஒன்னொன்னும் நம்ம சுத்தியே பார்க்கிற நேச்சர்ஸ் எல்லாமே ஆண்டவருடைய விசேஷித்த ஞானத்தினால உருவானது. சரியா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமா? எபேசியர் 1 அதிகாரம் 8 வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எந்த கிருபை? டவுட் வருது இல்ல? எந்த கிருபை? எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவை பத்தி நல்லா தெரியும்? ஏசாமி பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் இன்னைக்கு தெரியாட்டி உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? முதல்ல நம்ம ஞானத்தை பத்தி இப்படி படிக்கிறது, இப்படி எழுதுறது, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி யார் இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு, அவரை அறிந்து கொள்றதுதான் பெரிய ஞானம். சரியா? அதனால ஒருவேளை இவ்வளவு நாள் உங்களுக்கு அது தெரியாம இருந்திருந்தா, இன்னைக்கு நம்ம அந்த விசேஷித்த ஞானத்தை தெரிந்து கொள்ளணும். அவர் நமக்காக இப்போ ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த மற்ற டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஜான் ஒரு சின்ன தம்பி இருந்தான். இந்த இங்க உட்கார்ந்துருக்கான்ல தம்பி, உன் பேரு ஜானா? உன் பேரு என்ன? மேத்யூ. சரி, அப்ப மேத்யூன்னு வச்சுக்குவோம். சரியா? ஒரு ஊர்ல யார் இருந்தா? மேத்யூன்னு ஒரு சின்ன தம்பி இருந்தான். அந்த தம்பி என்ன பண்ணா, ஒரு நாள் அவங்க அப்பா கூட எங்க போயிட்டு இருந்தான்? கடைக்கு போயிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அவங்க அப்பா அந்த கடையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்து ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா ஒண்ணுமே புரியல. என்னடா என்ன ஆச்சு மேத்யூ? திடீர்னு அழுத அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க? மேத்யூ என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணாங்க? என்னாச்சு சொல்லுன்னு கேட்டாங்க. அப்பதான் மேத்யூ என்ன சொன்னான்? அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு பழைய கதையை சொன்னான். என்னன்னா, அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுல அந்த டைம்ல மழை சீசன்ல மழை நல்லா பெய்ஞ்சிருக்கு. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பேப்பர்ல கோட் பண்ணி மழையில விட்டு விளையாடுவோம். நீங்களாம் விளையாடுறீங்களா? போன்லயே போட்டு விளையாடுறீங்க, அப்படிதானே? சரி, அது மாதிரி அந்த மாத்தி என்ன பண்ணா, போட்டு பேப்பர்ல அந்த மாதிரி அதை பார்த்து அவங்க அப்பா வந்து ஒரு அழகா ஒரு இன்னும் நல்ல காகிதம் எல்லாம் போட்டு அதுக்கு கோல் எல்லாம் போட்டு
மழை தண்ணி வேகமா வந்துச்சு. அதுல அந்த அழகான போட் என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. ஆனா அந்த அதே போட்டு அவங்க அப்பா கொடுத்திருந்தாங்க இல்லையா, செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அந்த போட் எங்க இருந்துதான்? அந்த கடையில இருந்தது. அப்ப என்ன சொன்னா? ஐயோ என்னோட போட்டு இது. என்ன சொன்னா அவங்க அப்பா கிட்ட? அவங்க கடையில போய் சொல்ல முடியுமா நம்ம? ஐயோ இது நான் வச்சிருந்தது, எங்க அப்பா செஞ்சதுன்னு கேட்க முடியுமா? தர மாட்டாங்க இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? கடையில வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும். அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாங்க? சரி மேத்யூ, ரொம்ப அழுகுல, நீ அழுகாத, நான் உனக்கு காசு கொடுத்து அந்த போட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அதுக்கு ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்து அந்த போட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த மேத்யூ என்ன பண்ணா? அந்த போட்டை பார்த்து என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்னோடதுதான், இனிமே நான் தான் உன்னை, நான் எங்க அப்பாவோட கைதான் உன்னை உருவாக்குச்சு. உருவாக்குறது மட்டும் இல்ல, உன்னை நான் இப்ப பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால இனிமே நீ யாருக்கு சொந்தம்? எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதே மாதிரிதான் இயேசு சாமி கூட என்ன பண்ணியிருக்காரு? அவர் தான் நம்மள உருவாக்குனாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்பப்ப ஏதாவது தப்பு பண்ணி, ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடறோம் இல்ல. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப அக்காங்க கூட இந்த பிட்டெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நம்ம சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணிடுவோம்? அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மள அப்படியே விட்டல, எப்படியோ போட்டு விடல. மேத்யூ அதை பார்த்தான்ல, அந்த போட்டை பார்த்தோன்னு எப்படியாவது என்ன பண்ணிடணும்? காசு கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி ஏசாமி அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி, சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி மறிச்சு நம்மள எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? மீட்டு இருக்காரு. அதனால அவரு நம்மளை உருவாக்குனது மட்டும் இல்லாம நம்மள ரத்தத்தோட